ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிற ஒரு ஷோ நேம் வந்து டூ மச் வித் கௌஜல் அண்ட் ட்விங்கிள் அப்படின்ற ஒரு ஷோ தான். அமேசான் பிரைம் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டலாக வந்து மொத்தம் 8 எபிசோடு அப்படின்னு இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஷோலேயே. இன்றைக்கி மொதல் எபிசோடு வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour இருக்குது. எவ்ரி தேர்ஸ்டே, அதாவது நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே வந்து அடுத்தடுத்த எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குமா. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே வந்து ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட்டை வந்து கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம விஜய் டிவிலேருந்து நிறைய அந்த இன்டர்வியூஸ்லாம் நடக்கும்ல, இதுவுமே வந்து அதேமாதிரி ஒரு இன்டர்வியூஸ் தான். பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து ஒரு பெரிய கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னா வந்து சல்மான் கானும் அமீர் கானும் வந்திருந்தாங்க. இங்கே எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸோ அங்கே வந்து அவங்க பெரிய சூப்பர் ஸ்டார். சும்மா வந்து உங்களுக்கு மூவி மட்டுமே இதை கொஸ்டினை கேட்குறது இல்லை, அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த 1 hour டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த ஒரு ஃபில்டரே இல்லாமல், எந்த ஒரு அந்த வடிகட்டி அந்த எடிட் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் ஓப்பனாக அப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு டாக் ஷோவாக தான் இந்த ஷோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1 hour பார்க்கும்போது வந்து நமக்கு தமிழில் கிடைக்காது. அது மேக்ஸிமம் வந்து அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க, இல்லை சில இது வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க, நம்ம சப்டைட்டில் இருக்கும். பட் அதை பார்க்குறப்ப வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு அமீர் கான் ஒரு சல்மான் கான் மாதிரி 2 பேரை உட்கார வச்சு நிறைய கொஸ்டின் வந்து ஓப்பனாக கேட்குறது வந்து அதுவே வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. ஏன்னா சல்மான் கான்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆட்டிடியூட் பர்சன். அவர்கிட்டலாம் வந்து இவ்வளோ கொஸ்டின்லாம் கேட்க முடியுமானே தெரில அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் தான் வந்து எப்போவுமே கிரியேட் ஆகிருக்கும். பட் அந்த பிம்பத்தெல்லாம் உடச்சி ஒரு 1 hour வந்து அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி, அவர் ஏன் வந்து இவ்வளோ நாள் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்றத பற்றி, இதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணிப்பீங்களா அப்படின்றத பற்றி, உங்களுக்கு எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்றத பற்றி, உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட லெகசியை வந்து இப்போ கண்டினியூ பண்ணணும், அடுத்து என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி, அதை பற்றி ஏகப்பட்ட கொஸ்டின். அவரோட ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸில் வந்து நான் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து யார் ஃபேஸ் பண்ணாலும் வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து தலைலாம் ரொம்ப ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி அதுலேருந்து வெளில வரதுக்கே எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் அந்த பர்சனல் இதை பற்றி சொல்கிறது. அப்புறம் பர்சனல் லைஃப் வந்து ஏன் நான் மேரேஜ் பண்ணிக்கலன்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது. எனக்கு சரியாக வந்து செட் ஆகலை எதுவுமே, மேபி அது காரணம் வந்து நானாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஓப்பனாக வந்து சல்மான் கான்ட்டே வந்து இவ்வளோ கொஸ்டின் வந்து மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த காஜோட இந்த ட்விங்கிள் அவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து மூவி ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. அப்புறம் வந்து அமீர் கான் சல்மான் கான் நீங்கள் 2 பேர் வந்து எப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணிங்க அப்படின்றத வந்து அவங்க அதை மெமரிஸாக ஷேர் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து சல்மான் கான் டேரக்டராக சொல்லுவார், அமீர் கான் வந்து என்னை ஒரு இன்டர்வியூவில் வந்து சல்மான் கான் கூடலாம் வந்து ஒர்க் பண்ண முடியாது, என்னாலாம் வந்து அவரை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்றது ஓப்பனாக வந்து அவங்க 2 பேரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றது வந்து ஓப்பனாக உடைக்கிறது. அதுக்கு அமீர் கானுமே அக்செப்ட் பண்ணுவார். ஆமாம், என்னாலாம் வந்து சல்மான் கான் கூட ஒர்க் பண்ண முடியாது, நான் சொன்னேன் தான், ஏன்னா அவர் நைட் டைம் தான் ஷூட் வருவார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொன்னது. ஏன்னா ரீசெண்டாக வந்து முருகதாசன் சொல்லியிருக்காரு சல்மான் கான் வந்து நைட் டைம் தான் ஷூட் வருவார் அப்படின்னு. அதையே வந்து சல்மான் கான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆமாம், நான் வந்து ஷூட்டிங்க்கு லேட்டாக தான் வருவேன், நான் லேட்டாக தான் வருவேன், நான் தூங்குவேன். ஏன்னா வந்து அமீர் கான் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு வந்து அந்த ஒரு படம் தான், நான் வந்து 15 படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரையும் ஒரு ஷூட்டு, மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரையும் ஷூட்டு, சாயங்காலத்துலேருந்து நைட் வரையும் ஒரு ஷூட்டு, அப்புறம் மிட் நைட்டில் ஒரு ஷூட்டு அப்படின்றக்கப்போ நான் வந்து ஷூட்டிங்க்கு லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் ஆன்சர் பண்ணுறாங்க. சில இது ரொம்ப எமோஷ்னலாகவும் ஆன்சர் பண்ணுறாங்க. மூவி பற்றி கேட்குறாங்க, ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்குறாங்க, காசிப் பற்றி கேட்குறாங்க, கான்ட்ரவர்சி பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து அப்படியே அந்த ஷோ வந்து போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேம் மாதிரி வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ரெட் ரவுண்டு, ஒரு க்ரீன் ரவுண்டுன்ற மாதிரி, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் இந்த ரவுண்டில் போய் நிற்கணும், அதை அக்செப்ட் பண்ணலான்னா இந்த ரவுண்டில் போய் நிற்கணும்னு சொல்லிட்டு அதில் நிறையா கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷினுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அடுத்தவங்களை பற்றி அந்த புறம் பேசுகிறது வந்து பசங்க நிறைய காசிப் பேசுகிறது வந்து பசங்க நிறைய பேசுவாங்களா பொண்ணுங்க நிறைய பேசுவாங்களான்னு கேட்குறப்ப சல்மான் கான் அமீர் கான் இந்த பக்கத்து போய் ரெட்டில் நின்றுவாங்க. ஸோ அது வந்து நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன், அதாவது பொண்ணுங்க தான் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நிறையா கொஷின் கேட்டு அவங்கவுங்க ஏத்தாப்பில் அந்த ரவுண்டில் நின்றுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறீங்க, நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காமன் நேரம் கேம் போகும். மறுபடியும் எல்லாமே உட்காந்து மறுபடியும் அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நிறைய விஷயத்தை வந்து பேசுவாங்க. அது மூவிஸாக இருக்கலாம், பர்சனல் லைஃபாக இருக்கலாம், அதேமாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்கலாம், அடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இருக்கலாம். அதேமாதிரி அவங்க அமீர் கானே வந்து அவரோட பர்சனல் லைஃப் 2 லைஃப்பை பற்றியும், அவரோட கிட்ஸ் பற்றியும், அந்த எமோஷன் கனெக்ட் பற்றியும், அந்த ஃப்ரேம் பற்றியும், எனக்கு இருக்க ஃப்ரேம் அப்படி பற்றியும், அந்த லெகசியை பற்றியும், அவர் வந்து அவர் ஹீரோயினை வந்து எதுக்கு சின்ன பசங்களை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்றத பற்றியும் ஏகப்பட்ட விஷயத்தை பேச பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பார்ட்டி நடக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக அந்த ரவுண்டில் நிற்கிற ஒரு கேம் நடக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து மறுபடியும் ஒரு கேமு, அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அந்த மீன் மாதிரி எடுத்து போட்டு அதை வந்து மீன் தூண்டிலில் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு மேக்னெட்டை வச்சு அவங்கவுங்க ஆளுக்கு ஒன்று எடுக்கணும். அதை 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 எடுப்பாங்க. அதில் வந்து என்ன கொஸ்டின் இருக்கோ
அதுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி அழகா வந்து இந்த 1 ஹவர் வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து இந்த ஷோவில் வந்து ஷேர் பண்ணாங்க. நான் இதுவரையும் வந்து ஒரு ஹிந்தி ஷோ வந்து இவ்வளோலாம் ஃபுல்லாக பார்த்ததில்ல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த 1 ஹவர் ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ இந்த 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையா எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் அவங்களோட கான்ட்ரவர்சிஸும் அவங்க மேலே வைக்கப்படுற அந்த ஒரு பிம்பத்தையும் அவங்களுக்கான அந்த லெகசியை வந்து இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் அவங்க மேலே உள்ள பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸையும் அதிலிருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றதையும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் அவங்களோட அந்த லெகசியை வந்து உண்மையிலே கண்டினியூ பண்ணணுமா, லெகசின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்றதையும் அவ்வளோ அழகாக நிறைய விஷயத்தை வந்து இவங்க 2 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் 1 ஹவர் பார்த்ததுல வந்து எனக்கு நிறைய விஷயம் மறந்துடுச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவ்வளோ ஓப்பனாக அவ்வளோ அழகாக வந்து பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வீக்கே வந்து இந்த 2 கெஸ்ட் வந்திருக்காங்க, சல்மான் கானும் அமீர் கானும். அவங்க அதுலேயும் நிறைய இதில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா வந்து உங்களுக்கு முன்னாடி உண்மையிலே வந்து உங்களுக்கு சக நடிகர்கள்லாம் வந்து நீங்கள் வளர்றதை வந்து லைக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டப்ப சில பேர் பண்ணுவாங்க, ஆனால் சில பேர் வந்து சும்மா தான் சொல்லுவாங்க, பின்னாடி நம்மளை பற்றி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அதையுமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபஸ்ட் வீக் வந்து சல்மானும் அமீர் கானும் வராங்க. ஸோ செகண்ட் வீக் வந்து மேபி அடுத்தடுத்த ஆக்டர்ஸ் வந்து வர போகிறாங்கன்னு சொல்லி அந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சு. இன்னொன்று வந்து இந்த இதில் வந்து அந்த 2 பேரும் காஜலும் ட்விங்கிளும் அந்த அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அமீர் கானை தான் வந்து செம்ம நிறைய விஷயத்தில் அட்டாக் பண்ணுவாங்க. அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி, அவரோட டிவோர்ஸ் பற்றி, அவர் அடுத்தடுத்த லைஃப் மூவ் ஆகிறத பற்றின்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்து சல்மான் கானை வச்சு பார்க்கும்போது அமீர் கானை தான் வந்து நிறைய வந்து அவ்வளோ அழகாக அட்டாக் பண்ணுறன்னு பேசுவாங்க. அது அவரே சொல்லியிருப்பார், நீங்கள் ரொம்ப என்னை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல அழகாக ஒரு பெரிய 2 ஸ்டார்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஜாலியாக அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதே நேரத்தில் சில விஷயம் எமோஷ்னலாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு அந்த ஷோ தான் இந்த ஷோ. பட் ஆனால் நான் முன்னாடியே சொன்னமே வந்து தமிழில் இருக்காது, பாதி இங்கிலீஷில் இருக்கும், பாதி ஹிந்தியில் இருக்கும், சப்டைட்டில் போடுவாங்க. நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு என்கேஜ்டாக, அதே நேரத்தில் வந்து சில விஷயம் எமோஷ்னலாக, சில விஷயம் வந்து மோட்டிவேஷ்னலாக, சில விஷயம் லேர்ன் பண்ணுற மாதிரி அவங்க லைஃப்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து பேசுவாங்க. வாய்ப்பு இருந்தால் டைம் இருந்தால் போய் பாருங்கள் அமேசான் பிரைமில். நன்றி.